ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானுமே நல்லா இருக்கேன். என்னடா இவ்வளவு நாளா வீடியோ காணோம், எங்கடா போயிருந்தேன்னு கேட்கலாம் நீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணி. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த யூடியூப் காரனுக்கான இந்த யூடியூப் காரனுக்கு வருஷமான நமக்கு விளையாடுறதே வேலையா போச்சு. ஸோ நிறைய வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சுட்டான். ஸோ அதனால நம்மளோட சேனல் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு, எப்படா வந்து சாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வீடியோ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ வந்து போட போறேன். ஆனால் அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு வீடியோ வந்து ஸ்லோவாக தான் வரும். ஸோ வாரத்தில் ஒரு வீடியோ போற மாதிரி நான் பிளான் வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வீடியோ வந்து வந்தா உடனே தயவு செஞ்சு பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த 2 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பிளாக். இந்த ஒரு பிளாக் நம்ம அப்லோட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்னென்ன வழிமுறைகளை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த பிளாக் அப்படின்னால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். நம்ம வந்து டைப் பண்ணணும், அதை நிறைய வந்து யோசிக்கணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவுமே தேவையில்ல. ChatGPT வச்சு நம்ம எப்படி வந்து அந்த பிளாகோட கண்டென்ட் எடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அதுல குறிப்பா அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் பத்தி நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்கு நம்ம போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல பிளாகர்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்க இதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த பிளாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மொபைலுமே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு லோகோ போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலமே வந்து நம்மளால ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல ஆல்ரெடி நிறைய பிளாக்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன், போட்டிருக்கேன். இந்த பிளாக்ஸ்ல வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா, இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், வியூ பிளாக்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஷோ ஆகும். இந்த பேஜஸ்ல நம்ம ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது மாத்துறது, இல்ல லே அவுட் ஏதாவது மாத்துறது அப்படின்னாலும் நம்மளால எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸா மாத்திக்க முடியும். அது எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த பிளாகரை பத்தி ஃபுல் டீடைல்டு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஃபுல்லா அதாவது இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே, ஸ்டேட்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன, ஏர்னிங்ஸ்னா எப்படி வந்து நம்ம பண்ண போறோம், பேஜஸ்னா என்ன, லே அவுட்னா என்ன, தீம்னா என்ன, செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் வந்து செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்க்கலாம். சோ இப்ப நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். அதுக்கான டாபிக் இது கூட இல்ல அப்படிங்கறதுனால இதை பத்தின டீடைலா எதுவும் பேசலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து பிளாகர்னு கேளுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போறேன். இப்ப நான் மெயினா பார்க்க வேண்டியது இது இருக்கக்கூடிய எப்படி பிளாக் வந்து நம்ம இதுல போஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுல நியூ போஸ்ட் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நியூ போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் டைட்டில் என்ன, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து இங்க கொடுத்துருவோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஹவு டு ரைட் எ எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுக்க போறேன். இதுதான் வந்து என்னோட பிளாகருக்கான டைட்டில். இப்போ இதுக்கான டீடைல் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா ChatGPT வந்து நான் கேட்க போறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு ரைட் எஸ்ஏ போட்டு 250 வேர்ட்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுவே பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துரும். நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து இது அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா இதை வந்து பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட 4-5 இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இமேஜஸ் ஆட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம டைரக்டா வந்து நம்மளோட செட்டிங்ஸ், நம்மளோட டிவைஸ்ல இருந்து நமக்கு இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்க பப்ளிஷிங் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நமக்கு வியூஸ் நமக்கு நிறைய போகுது, ஒரு 1000 வியூஸ் வருது அப்படின்னா AdSense மூலமா நமக்கு இன்கம் கிடைக்கும். இல்ல இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இதுல ப்ரோமோட் பண்ண போறேன். இப்ப ஹவு டு ரைட் எஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலா பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரிலேட்டடா வந்து கண்டென்ட் நான் இங்க மேக் பண்ணிட்டு அந்த மொபைலோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுப்பேன். சோ மொபைலோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மக்கள் டேட்டா போயிட்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா பிளாகர் மூலமா பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து சம்பாதிக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பிளாக் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா 1000 வியூஸ்க்கு $1 அப்படிங்கிறது கிடைக்குது. நீங்க நல்லா ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இந்த ஒரு பிளாக் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருங்க.
ஸோ இதுல எந்த வித மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு AdSense அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த AdSense அக்கௌண்ட் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு AdSense அக்கௌண்டே கிடையாது அப்படின்னா அதை நீங்க புதுசாவே நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதை நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பிளாகர் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாகர்ல வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். இந்த பிளாகர்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி நான் சொல்லியிருப்பேன், அது எல்லாமே ஃபுல்லா வந்து கேளுங்க. பிளாகர்ல சம்பாதிக்க நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு வழிமுறை அப்படின்னா AdSense அப்படிங்கிறது தான். நம்ம ரெகுலரா இந்த மாதிரி பிளாக் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 1000 வியூஸ்க்கு நமக்கு $1 வந்து இன்கமா கிடைக்கும். எப்படி வந்து யூடியூப்ல 1000 வியூஸ்க்கு $1 கிடைக்குதோ அதே மாதிரி பிளாகருக்கும் 1000 வியூஸ்க்கு வந்து $1 வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்க முடியும். இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏஐ மூலமா வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி இது வந்து போட்டலாம். பட் ChatGPT எடுத்த கண்டென்ட் நீங்க அப்படியே போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து காப்பிரைட் வரும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு AdSense வந்து அப்ரூவல் வந்து கிடைக்காது. ஸோ அப்படியே எடுத்து போடாம அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி தான் நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். பேசிக்கான இங்கிலீஷ் வந்து அதுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, இந்த AdSense தவிர வேற என்ன வழிமுறையில பண்ண சம்பாதிக்கலாம் அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கிற ஆப்ஷன்ஸ். அதாவது அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம வந்து சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்ணும்போது நம்மளோட லிங்க் ப்ரோமோட் பண்ணும்போது இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம பிளாகர்ல பண்ண போறோம். ஸோ அந்த ரிலேட்டட் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை வந்து நம்ம பிளாகர்ல கொடுத்துட்டு அதோட லிங்கை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிளாகரை பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிப்பாங்க. அது மூலமா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளாகர்ல வந்து உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். நீங்க என்ன கேட்டகரியில பிளாகர் பண்ண போறீங்களோ அந்த கேட்டகரி மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணிட்டு ஒரு பிளாகர்ல நீ பர்டிகுலரா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாகர் எல்லாம் ரீச் பண்ண வேண்டியது, டிராபிக் சோர்ஸ் கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படி டிராபிக் சோர்சஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இன்கம் கொடுக்கலாம். ஸோ இந்த டிராபிக் சோர்சஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து நம்ம பிளாகருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல டிராபிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வரீங்க. வேற என்ன வழிமுறையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணலாம் பிளாகர் மூலமா. நம்ம கிட்ட ஒரு ஹெட்போன் இருக்கு. அந்த ஹெட்போன் பாத்தீங்க அப்படின்னா பிராண்டடா இல்லாம என்ன சொல்ற அதோட பிராண்டோட காப்பின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காப்பி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளாகர் மூலமா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிளாகர்ல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க போட்டிருக்கக்கூடிய அதே கண்டென்ட் நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாக் வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேன் மட்டும் இல்ல அதுக்கு AdSense பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். நீங்க அதே விஷயத்தை வந்து காப்பி பண்ணி போட்டாலோ இல்ல அந்த இமேஜஸ் வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் இது வந்து பேன் ஆகாம உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே गाइस, this is the video. இந்த ஒரு வீடியோல எப்படி வந்து பிளாக் வந்து ரெடி பண்றது, அந்த பிளாக் மூலமா எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேனல் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ் பார்க்குறேன். அது டாடா, பை பாய்.